அஷ்டமத்து சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. ஆனால் இவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் இவரோட வக்ர பார்வை நம்ம தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் விழுது. அது வந்து அக்டோபர் 18 வரைக்கும். 18 வரைக்கும் குரு பகவான் லாப குருவா இருக்கார். அப்ப சிம்மராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அது லாபம் அப்படின்றது கேரண்டி. 2026 குரு பயிற்சி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் வராது. இந்த புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றது புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க. இந்த பிராப்தோல உங்களுக்கு ஏறக்குறைய 2026 மே மாசம் வரைக்குமே இருக்கு. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, அக்டோபர் 9 வரைக்கும் கேது பிளஸ் சுக்ரன் சுயஸ்தானத்துல. இந்த கேதுவும் சுக்ரனும் சுயஸ்தானத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தோணும். என்ன தோணும்? என்னன்னா அழகுபடுத்திக்கணும், என்னன்னா வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும், என்னோட லுக் அவுட் லுக்கை நான் மாத்திக்கணும், நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன், அதுக்கேற்ற மாதிரி என்னோட லுக் அமையணும், இப்படி நிறைய விஷயம் தோணும். அதுக்காக நான் என்னை மாத்திக்குவேன். என்னோட பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, நல்ல பேசக்கூடிய டெண்டன்சி உண்டு சிம்மத்துக்கு. இனிமையா பேசுற மாதிரி என்ன நான் மாத்திக்கிறது, பொறுமையா பேசுற மாதிரி மாத்திக்கிறது, என்னோட தொழிலுக்கு எப்படியெல்லாம் என்னை மாத்திக்கினா நல்லா இருக்குமோ அத்துணை விஷயமும் நான் செய்வேன். பொதுவா சுயஸ்தானத்தை சுக்கிரன் வந்து உட்கார்ந்தாலேங்க யாருக்கா இருந்தாலும் அவங்கள அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பாங்க, அழகாய்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க க்ரூம் பண்ணிப்பாங்க. நல்ல விஷயம். இது வந்து பாருங்க அக்டோபர் 9 வரைக்கும். அக்டோபர் 9 என்ன ஆகுது? சுயஸ்தானத்துல இருக்க சுக்கிரன் மாறி 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வரா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சுயஸ்தானத்துல இருக்கும்போது அவங்களுக்கு லாட் ஆஃப் 3 and 10, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன், என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன். நான் தொழில் செய்யறேன், ஒரு சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறேன். அந்த சுயஸ்தாபனம் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன கிளினிக் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கிளினிக்கை நான் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா ஒரு சின்ன ரூம் சிம்பிளா வச்சிருக்கேன், அதை நான் வந்து பாருங்க இன்டீரியர் டெக்கார்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப லக்ஸரியா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவேன், செய்வேன். அக்டோபர் 9 என்ன ஆகுறாரு? சுயஸ்தானத்துல இருந்து சுக்கிரன் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வர்றாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வந்து நீச்சம் பெற்று அமர்றாரு. நீச்சம் பெற்று சூரியனோட இணைகிறாரு. பொதுவா சூரியனோட இணையும் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது கிடைக்கும். நீச்ச பங்க யோகம்னா என்ன? திடீர்னு லாட்ரி வந்துருமா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து கோட்டீஸ்வரன் ஆயிடுவான், அப்படி கிடையாதுங்க. சுக்கிரன் நீச்சத்தினால சில பல கெடுபலன்கள் அப்படின்றது இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு நல்லிஃபை ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் பிளஸ் சுக்கிரன், குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது யாரும் ரொம்ப பெருசா அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க நான் சொல்றதுதான் கரெக்ட். இப்ப அப்பா இருக்காருன்னா நான் சொல்றதுதான் கரெக்ட்னு, பையன் நான் சொல்றதுதான் கரெக்ட் போங்க. இப்ப எல்லாருக்குமே அந்த ஆளுமை அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துல வந்து பாருங்க கொஞ்சம் டைட் சிச்சுவேஷன்ஸ் அப்பப்ப வரும். பட் பியாண்ட் தட் கையை கடிக்காது, ஓவர் கம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது அதுக்கு அடுத்து 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சூரியன் பிளஸ் புதன். சூரியன் வந்து அக்டோபர் 18 தான் வருவார், சாரி. அதாவது புதன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல. அப்ப அக்டோபர் 18 வரைக்கும் புதனும் செவ்வாயும் இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பட் பியாண்ட் தட் என் தம்பிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம், என் சிஸ்டர்ஸ்க்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம், ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரலாம், சர்ஜரிஸ் வரலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். எனக்கும் என்னோட இளைய சகோதரர்களுக்கும் ஒரு மனமுட்டம், மன கஷ்டம், மனசஞ்சலம் இதெல்லாம் வரலாம், வாக்குவாதம் முத்தலாம், இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கவனமா இருந்துக்கும். ரொம்ப சிம்பிள். அக்டோபர் 18 என்ன ஆகுது? சூரியன் நான் முன்னமே சொன்ன பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பயிற்சி ஆகுறாரு. அப்ப இந்த 3 கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாவத்துல இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், அப்பானோடையும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி பாருங்க அப்பானோட சப்போர்ட்னால இதை ஓவர் கம் பண்ணலாம், என்னுடைய ஆளுமைனாலையும் என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் நான் வந்து இதை ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து பாருங்க இந்த புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றத புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க. என்னோட அதீத புத்திசாலித்தனம், என்னோட ஆளுமை, என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை, என்னோட எழுத்து அறிவு எல்லாமே மேம்படும் அப்படின்றது அர்த்தம். இதெல்லாத்தையும் வச்சு நான் வந்து ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிடுவேன் அப்படின்றது அர்த்தம். இது ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேல சிம்மத்துக்கு இன்பில்ட்டாவே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உண்டுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள், நினைக்கிறது 2வது, செய்யக்கூடிய ராசிகள், எல்லா பிரச்சனையும் நான் வந்து டேக்கிள் பண்ணுவேன், ஃபேஸ் பண்ணுவேன், ஜெயிச்சும் வருவேன் அப்படின்னு சொல்ற நிறைய ராசிகள்ல சிம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துல ராகு. பொதுவாக கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்கு அப்படின்னாலே இன் ஜென்ரல் சொல்றது உண்டு, கணவனுக்கும் மனைவிக்கும் குடுமி அடி சண்டை தாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மை. ஆனா இப்ப நம்ம அதை பத்தி பெருசா யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 2026 குரு பயிற்சி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு குருனோட பார்வை ராகு மேல இருக்கு, குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் வராது. அப்ப என்ன பலன்கள் வரும்? இப்ப கலத்திரஸ்தானத்துல ராகும் போது மனைவி ரீதியான திடீர் தன பிராப்தி. இப்ப நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்கன்னா மனைவி ரீதியா ஒரு காசு, பணம், வசதி, அந்தஸ்து ஏதோ ஒண்ணு வரும். ஏதோ ஒரு சொத்து சுகம், ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும். இப்ப நீங்க சிம்மராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட்னால ஒரு தனம், ஒரு வசதி, ஒரு பெரிய லெவல்ல ஒரு சொத்து வருது, அந்த மாதிரி வரும். அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் வந்து உங்க தொழில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிராப்தமும் வரும். இந்த பிராப்தம்ல உங்களுக்கு ஏறக்குறைய 2026 மே மாசம் வரைக்குமே இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவம் சனி, அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது சனினால வரக்கூடிய தொல்லை அப்படின்றது இல்லை. அவர் பாட்டுல ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா இவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் இவரோட வக்ர பார்வை நம்ம தன குடும்ப வாக்குஸ்தானத்துல விழுது. அது வந்து அக்டோபர் 18 வரைக்கும். அப்ப அந்த அக்டோபர் 18 வரைக்கும் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் மொரட்டா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் திடீர்னு கோவப்படுறதுக்கு, அட்டமெண்டா ஆர்கியூ பண்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. அக்டோபர் 18 என்ன ஆகுது? குரு வந்து பாத்தீங்கன்னா அதிசாரமா பயிற்சியாய் கடகத்துல உட்கார்றாரு. அவரோட பார்வை சனி மேல விழறதுனால அவர் வந்து நல்லிஃபை ஆயிடுவாரு. அப்ப அக்டோபர் 18க்கு மேல அந்த குடும்பத்துல இருந்து வந்து முரட்டுத்தனம், முன்கோபம் இதெல்லாமே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே பெரிய பிளஸ். பொதுவா இந்த பலன்கள் வந்து பாருங்க 2 விதமா சொல்லுவேன். பிஃபோர் அக்டோபர் 18th, ஆஃப்டர் அக்டோபர் 18th நீங்க அனலைஸ் பண்ணீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க அக்டோபர் 18 வரைக்கும் குரு பகவான் லாப குருவா இருக்காரு. லாப குருவா இருக்காரு. அப்ப சிம்மராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல லாபம் அப்படின்றது கேரண்டி. நீங்க உப்பு வியாபாரம் பண்ணுங்க, ஊறுகாய் வியாபாரம் பண்ணுங்க, புளி வியாபாரம் பண்ணுங்க, இல்ல பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருங்க. எதுவா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்ட்டு குரு பகவான் கொடுத்துருவாரு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்சியரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா அஷ்டமத்து சனி இப்படி முடிகிற வரைக்கும் நம்ம வந்து பாருங்க ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா ஒர்க் பண்ணா சனியும் எப்பயுமே பிரீத்தி ஆயிடுவா. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இடுபடங்கள் கொடுக்க மாட்டாரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நல்ல லாபம் அப்படின்றது வரும். இது அக்டோபர் 18க்கு அப்புறம், 18 வரைக்கும். அக்டோபர் 18க்கு அப்புறம் என்ன ஆகுது? லாப குருவா இருக்கவர் மாறி விரைய குருவா வராரு. விரைய குருவா வந்தாரு அப்படின்னா அவர் தேவையில்லாத விரயங்களை பண்ணிடுவாரா அப்படின்னா விரயங்களை கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா அது தேவையில்லாத விரயம் கிடையாது, சுப விரயம். சுப விரயம் அப்படின்னும் போது நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, ஒரு நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து சேர்த்தது, பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் 1 கிராம் கோல்டு காயினாவது வாங்குறது, இல்ல ஒரு 10 கிராம் வெள்ளியானா வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப விரயம் அப்படின்றது வரும். அந்த விரயம், அந்த விரயத்தினால சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமை இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்ப நாங்க சிம்மங்க, இப்ப நீங்க எங்களுக்கு ஆன் தி ஹோல் இந்த அக்டோபர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா நான் சொன்ன பலன்களை நீங்களே பார்த்திருப்பீங்க. அக்டோபர் 18 வரைக்கும் நல்லாதான் இருக்கு. ஆஃப்டர் அக்டோபர் 18ம் நல்லாதான் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், முக்கியமா உங்களோட சகோதரர்கள் சார்ந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.